எல்லா புகழும் இறைவனுக்கே. அன்பான யாஸ் சேனல் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா சமீபமாக ஒன்றிய அரசின் சார்பாக டாக்டர் கலைஞர் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒன்றிய அரசு 100 ரூபாய் காயினை வெளியிட்டது. எல்லாருக்கும் அது சந்தோஷமாக இருக்கலாம். கலைஞர் மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய ஆளுமை, 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட முடிசூட மன்னன் அப்படின்லாம் நம்ம அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. அதனால் கலைஞரை கௌரவித்திருக்கிறார்கள் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மை அது மாதிரி தெரியல. ஏன்னா அவர்கள் போற்றி பெருமையாக பேசக்கூடிய சாவர்கர், கோட்சே போன்றவர்களெல்லாம் விட்டுட்டு கலைஞருக்கு இந்த கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நம்ம அதிலிருந்து இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படிங்கிறத வழங்கணும். இவங்க மன்னிப்பு கேட்குறதுல இவங்களுடைய ஜீனே மன்னிப்பு கேட்குறது தான். சாவர்கர் முதல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் திமுகவை எதிர்க்க முடியல. வேற எப்படி திட்டம் தீட்டுறது? இது மாதிரி அவர்களுடைய செயல்பாடு உறவாடி கெடு, உறவாடி தான் கெடுப்பாங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்மளுக்கு சான்று இருக்கு. ஏடிஎம்கேயோட உறவாடி தான் அந்த கட்சியை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்காங்க. எடப்பாடி இப்பதான் ஒரு சில விஷயங்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு தன்னுடைய கட்சியை வளர்க்கணும், தமிழ்நாட்டுடைய நலனை பாதுகாக்கணுங்கிற எண்ணம், தங்களை தான் காத்துக்கணும், தமிழ்நாடு எப்படியும் நாசமாக போட்டுண்டு இருந்த எண்ணம் மாதிரி இப்பதான் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு சில விஷயங்கள்ல குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். திமுகக்கு இப்போ பல விரிச்சிருக்காங்க. பல மாநிலங்களில் அந்த மாநில கட்சிகளை அழித்து ஒன்றிய அரசின் அதிகாரத்தை நிலைநாட்ட துடிக்கும் அவர்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய ஆளுமையை பதிக்க நினைக்கிறார்கள். அந்த வெளிப்பாடு தான் நாளைக்கு இப்போ கலைஞருக்கு அந்த 100 ரூபாய் காயின் வெளியிட்டிருக்காங்க. நாளைக்கு சாவர்கருக்கோ கோட்சேக்கோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்லாம் சுதந்திர போராட்ட வீரர். அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க அங்கீகாரம் கேட்டா யாராலையும் மறுக்க முடியாது, கொடுக்காம இருக்க முடியாது, தடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. அதுபோல திமுகவை எப்படியும் அழிச்சிடலாம், ஊழல் குற்றச்சாட்டு அது இதுலாம் எதெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க, முடியல. 40க்கு 40 ஜெயிச்சு வந்துடுச்சு திமுக. அப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலை விரிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இது செயல்படுத்திருக்கிறதா நம்மளுக்கு தோணுது. வடிவேல் கூட இந்த வெற்றி கொடுக்குங்கிற ஒரு படத்துல பார்த்திபன் கூட்டிட்டு வருவோம். வடிவேலுக்கு மாலை அந்த கொடை பிடிச்சி அந்த பேங்க்ல கையெழுத்து போடுறதுக்கு. அப்போ எதிர்த்தாப்புல கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டுக்கு மாலை போட்டு கூட்டிட்டு வருவாங்க. அப்போ வடிவேல் சொல்லுவாப்புல, எப்போ கையெழுத்து நாளைக்கு வேணா வச்சுக்கலாமா, ஏன் அப்படின்னு கேட்பாப்புல. இந்த ஆடு இந்த மனுஷன் இந்த 2 பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு வடிவேல் ஒரு சந்தேகத்தை எழுப்புவார். அதாவது அங்கே கூட்டிட்டு போய் என்னை செஞ்சு விட போற, ஆட்டை மாலை போட்டு மரியாதை செலுத்துறது எதுக்கு, அந்த வெட்டுறதுக்கு தான் கோயில்ல, அதே மாதிரி என்னையும் அதே மாதிரி செய்ய போற அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுவார். அது மாதிரிதான் இப்போ கலைஞருடைய அந்த காயின் வெளியீட்டு விழா. இப்போ பாரதிய ஜனதாவுடைய ஒரு முக்கியமான பிரமுகர் சொல்றாரு, சேலத்தை தலைமையிடமாக கொண்டு மாநிலத்தை 2ஆ பிரிக்கணும், நாங்க இதுக்கு 200 கோடி ரூபாய் வரைக்கும் தர்றோம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாநிலத்துல நம்மளால எப்படியும் வர முடியாது, மாநிலத்தை உடைத்து
மாநில நலனை வந்துட்டு நம்ம எப்படியும் வந்துடணும், மாநிலத்தை பிரிவினையை தூண்டுகிறார்கள், மாநிலத்துக்குள்ள பிரிவினையை தூண்டுகிறார்கள். அப்போ இவர்கள் உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம், அங்க மக்களுக்கு வந்துட்டு அடிப்படை வசதிகளே கிடைக்க மாட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு சிறப்பா. திராவிட கட்சிகள் நல்ல முறையில் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல அடிப்படை வசதியே இல்லாம இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் பிரிக்காம இங்க தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிறார்கள் பிரிவினைவாதிகள். நம்மளாம் ஒற்றுமையா இருக்கிறோம், நம்மளை 2 மாநிலமா பிரித்து துண்டாட நினைக்கிறார்கள். இது போல அவர்களுடைய சதி ஒரு விஷயத்திலேயே நடந்துகிட்டு தான் இருக்குது. திமுக ஊழல் கட்சி குற்றம் சாட்டுறது, ஆனா திமுகவுக்கே வந்துட்டு பாராட்டு விழா நடத்துறது, இதெல்லாம் வந்துட்டு அவர்களுடைய வஞ்ச புகழ்ச்சி அணி புகழ்வது போல் அந்த இகழ்றது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து அவர்களுடைய எண்ணமே அப்படிதான். எல்லா விஷயத்துலையும் இவர்கள் ஆட்சியில் வந்ததுலேருந்து ரயில்வேல வந்தே பாரத் ரயில் அதிகமான காஸ்ட் கொடுத்து யாரும் போக முடியாது. ஆனால் பாமரர்கள் பயணிக்கக்கூடிய ரயிலில் அடிப்படை வசதிகள் இருக்குதா? அங்கே இவர்கள் ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டு 11 ஆண்டு காலத்தில் அதிகமான ரயில் விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் ரயில் விபத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ரயில் விபத்து இந்தியாவில் இப்போ நடக்குது. ரயில் விபத்து தான் பாதுகாப்பான பயணம், ரயில் தான் பாதுகாப்பான பயணம்பாங்க. ஆனால் இப்போ ரயிலில் போகிறதுக்கே இவர்களுடைய ஆட்சியில் அச்சப்படக்கூடிய நிலைமையாக இருக்குது. அப்போ ரயிலில் ஊழல் நடக்கிறது, அதை சரி கட்ட மாட்டிருக்காங்க. அதுபோல இவர்கள் கட்டிய பாலங்கள் இடிந்து விடுகிறது. இப்படி பல விஷயத்துல இவர்களுடைய ஹிண்டன்பர்க் ஆய்வு அந்த ரிப்போர்ட் வந்துட்டு அதானி மேல குற்றம் சுமத்துறாங்க. ஆனா ஒரு நாட்டின் மேல குற்றம் சுட்டல, அதானி மேல குற்றம் சுட்டுறத இவர்கள் விசாரிக்க மாட்டிருக்காங்க. ஹிண்டன்பர்க் குற்றப்பத்திரிகை அவர்கள் குற்றம் சொல்றாங்க. இது வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை பொறுக்காம அவர்கள் இந்த குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு. இந்தியாவுடைய வளர்ச்சி தனிமனிதனுடைய வளர்ச்சியில இல்லை. எப்படி மறைக்கிறாங்க பாருங்க. அதானி என்ற ஒருவருடைய வளர்ச்சியில தான் இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்குதா? இங்க எத்தனை அடித்தட்ட மக்கள் இன்னும் பிளாட்ஃபார்த்துக்கு கீழே வாழ்வாதாரத்தை தொலைத்து விட்டு இருக்கிறார்கள், அன்றாடம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் ஒற்றை மனிதனுடைய வளர்ச்சியை இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, டெலிகம்யூனிகேஷன்ல அவர்களுடைய அதானி குழுமத்து வோடாஃபோன்லாம் அதிகபட்ச ரீசார்ஜ் அமௌண்ட்டை ஏற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த பிஜேபியோ அவர்களுடைய கூட்டணி கட்சிகளோ குரல் கொடுப்பதில்லை. தமிழ்நாட்டுக்கு எதிராக மட்டும் குரல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய அக்கறை இல்லாம தமிழ்நாட்டிலேயே இருந்துகிட்டு தங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக இவர்கள் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. மேகதாது விவகாரம் இது 2 மாநிலத்துக்குள்ள விவகாரம் தான். இதுல வந்து அதாவது ஒரு தனி மனிதனை தண்டிக்கணும்னா அவர்களை காப்பாற்றுவது ஒன்றிய அரசுடைய வேலை, ஆனா வேலையாகத்தான் இருந்து வருது. ஆனா 2 மாநிலத்துக்குள்ள எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க தலையிட மாட்டாங்க, சுமூகமா பேச்சுவார்த்தை மூலமா தான் பேசுவாங்க. ஆனா ஒரு தனி மனிதன் தப்பு செஞ்சா மட்டும் அவனை காப்பாத்துறதுக்கு தான் முற்படுறாங்க இவர்கள் கட்சியில உள்ள ஆட்களா இருந்தா. ஆனா மேகதாது விஷயத்த இவங்க கூட்டணி ஆட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தானே அங்க ஆட்சியில இருக்காங்க, அங்க கேட்க மாட்டிருக்காங்க திமுக அப்படின்னு ஒரு பொய்யான, அதாவது கூமரை ஏற்படுத்துறாங்க, ஒரு வதந்தியை பரப்புறாங்க. அந்தந்த மாநிலத்தில் உள்ள காங்கிரஸா இருந்தாலும் சரி, இதே நேரத்தில் அங்க பிஜேபி ஆண்டாலும் சரி, அந்த மாநிலத்துடைய மக்களுடைய தேவைகள் நலனை தான் கருத்துல கொண்டு அந்த மேகதாதுடைய அங்க உள்ள அரசியல் லாபத்துக்காக தான் அவங்க அதை கையில் எடுப்பாங்க. அது அந்த கட்சியுடைய
காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, மத்தியில் யார் இருந்தாலும் சரி, அவர்கள் சுமூகமான பேச்சுவார்த்தை தான் நடத்துவாங்க. இவர்கள் அந்த மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைக்கணும், மாநில மக்களுடைய நலனை பாதுகாக்கணும் என்ற எண்ணத்தில் அந்த மாநிலத்துடைய உணர்ச்சிகளோட, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுடைய உணர்ச்சிகளை தான் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை பார்த்தோம். கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்குலாம் எதுக்கு அவ்வளோ நஷ்ட ஈடு கொடுக்கணும்? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதே ஓகே, அந்த குடும்பத்துக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்து நிதி உதவி கொடுத்து அரசு நடத்தக்கூடிய ஒயின் ஷாப்பையா குடிச்சாங்க? இல்லை, கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ நிதி கொடுத்து நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒழுங்கான நிதி கொடுக்கல. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன பண்றீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு இவ்வளவு நிதி கொடுக்கணுமா? அப்ப அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு தான் அவங்க வந்துட்டு உணர்வுகளை தான் ஓட்டா வாங்குறதுக்கு அறுவடை செய்யறாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி, மக்கள் நலனில் இப்போ வந்து அக்கறை இல்லாம தான் சொல்லணும். மக்கள் நலனில் அக்கறை இருந்தா இந்த குற்றங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். சரியான இதுக்கெல்லாம் நிதி கொடுக்காம இது வந்து அந்த குற்றத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு சரியான செயல் அல்ல. இது தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இதெல்லாம் எந்த ஆட்சியா இருந்தாலும் இதை வந்துட்டு தட்டி கேட்கணும். இது வந்துட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சினவனா உள்ள பிடிச்சி போடணும், ஜெயிலில் பிடிச்சி போடணும், அவருக்கு தண்டனை வழங்கி கொடுக்கணும். இதுதான் சரியான நீதி. ஆனா மக்களை வந்து இதெல்லாம் வந்து முட்டாளாக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, இன்னைக்கு அஸ்ஸாமில் வந்து நேற்று அஸ்ஸாம் 14 வயசு மாணவி டியூஷனுக்கு போயிட்டு வந்த மாணவியை 3 பேர் கூட்டு பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு இஸ்லாமியன், 3 பேரும் இஸ்லாமியனா என்னன்னு தெரியல, ஒருத்தன் பேர் முஸ்லீம் பேர் இருக்குது. இப்படிதான் இருக்குது. அது யாரா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்லணும். அதாவது குற்றவியல் சட்டம், சிவில் சட்டம் இல்லை. குற்றவியல் சட்டம் வேற, சிவில் சட்டம் வேற. தண்டனை அனைவருக்கும் குற்றம் செய்தால் கடுமையா இருக்கணும். அவன் வந்து அந்த மதத்தவன், இந்த மதத்தவன், ஏன் கட்சிக்காரன், ஓன் கட்சிக்காரன், இதுல பாகுபாடே இருக்கக்கூடாது. காப்பாத்துறாங்க வெட்கமே இல்லாம. கொடுஞ்செயலை, பெண்களை கற்பழித்தவனையும் கொடூரமா கொன்றவர்களையும் அவங்க கட்சிக்காரங்க காப்பாத்துறாங்க. இதெல்லாம் மனித தன்மையே இல்லை. அதான் இஸ்லாம் சொல்லுது, ஆட்சியாளர்கள் இறைவன் முன் விசாரிக்கப்படுவார்கள். நீங்க இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஆட்சியோட நீங்க சொகுசா வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இறைவன் முன் அந்த தீர்ப்பு நாள் இருக்குது. அப்போ நீங்க தான் அதிகமா விசாரிக்கப்படுவீங்க. ராமர் கோயில் கட்டினா ஊழல், அங்க தண்ணி உள்ள வருது. நாடாளுமன்றம் கட்டணம் கட்டினாங்க, அதுல ஊழல், மழை பெஞ்சா தண்ணி உள்ள வருது. ஆனா பாலியல் சீண்டலுக்கு உள்ளான இவர்களுடைய கட்சி ஆட்களை காப்பாத்துறாங்க. இதெல்லாம் வெட்கக்கேடான ஒரு செயல். இவர்கள் கட்சியில் உள்ளவங்களுக்கு மட்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, விசாரணை பெருசா இருக்கும். அதனால வந்து மக்கள் தான் இதை வந்து புரிஞ்சுக்கணும். மக்களுக்கான ஆட்சி எங்கேயும் நடக்கல, மக்களுக்கான நீதி எங்கேயும் கிடைக்கல. மக்களுக்கான நீதி கிடைக்கணும், மக்களுக்கான ஆட்சி நடக்கணும், மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் கிடைக்கணும். மருத்துவத்திலிருந்து எல்லாத்துக்கும். இன்னைக்கு நீட்டுங்கிற தேர்வு எழுதி அதை வந்து நீட் படிக்கிறதுக்கே கோச்சிங் சென்டருக்கே எவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டிய வருது. அதனால அந்த மருத்துவ கல்லூரி கனவே எல்லாருக்கும் கனவாவே போயிருது. அதுல இன்னைக்கு சாதிக்க முடியல. பல மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றும் இன்னைக்கு அவர்களுடைய இடஒதுக்கீடு அடிப்படையில கூட அந்த மருத்துவத்துறைக்கு உள்ள வர முடியலங்கிறது தான் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது.
நீட்னால அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் பொய். நீட் கோச்சிங் போறதுக்கு பெரிய அளவுல நம்ம பொருளாதாரத்தை வைக்க வேண்டி இருக்குது. எல்லாராலையும் அதை செய்ய முடியல. இடஒதுக்கீடு அடிப்படையில நம்மளுக்கு மருத்துவம் கிடைச்சிருச்சு, இன்னைக்கு அது மருத்துவம் கிடைக்கல. மருத்துவம் அடிப்படை வசதி, நம்மளுக்கு அடித்தட்டு மக்களின் அடிப்படை உரிமை, அடிப்படை வசதி. அதை இந்த ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. எனவே எல்லா மாநிலங்களையும் இப்ப நீட்டு விலக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் கேட்கிறாங்க. ஒன்றிய அரசுடைய கைக்கூலிகள் இதற்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் இதற்கு சரியான, நம்மளும் இந்த அரசுக்கு எதிராக இந்த மாநில நலனின், இந்த மக்களின் நம்முடைய நலனில் நம்ம கவனம் செலுத்தி இதற்காக போராடணும். இதெல்லாம் நம்ம உரிமைகளை கேட்கணும். நம்ம மாநிலத்துக்கு நம்ம அதிகமான வரி கொடுக்குறோம், நடக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வரி கொடுக்குறோம். ஆனா நம்மளுக்கு அந்த ஃபண்டு கிடைக்க மாட்டிருக்கு, நம்மளுடைய மாநிலத்துக்கு கிடைக்க மாட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்குது. எனவே நம்ம மாநிலத்துடைய உரிமையை நாம் காத்திட வேண்டும். எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். மாநில நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன்.